ஹாய்! எப்போதும் நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உங்களாலேயே அமையும். இது உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில ஏதாவது நடந்தால், ஒரு காரணத்தால் தான் நடக்கும். அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது ஒரு காரணத்தால் தான் நடக்கும். நம்ம பூர்வீக வரலாற்றுக்கு போகலாம். மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். திராவுபதியின் சேலையை பாண்டவர்கள் முன்னிலையில் இழுக்கப்பட்டபோது, கிருஷ்ணர் சேலையை அழித்து திரௌபதியை காப்பாற்றினார். கிருஷ்ணர் திரௌபதியின் நெருங்கிய நண்பர். ஆனால் உண்மையில் திரௌபதியின் கர்மமே அவளைக் காப்பாற்றியது. ஒருமுறை திரௌபதி மற்றும் அவளது தோழிகள் ஆற்றில் குளிக்க சென்றார்கள். அப்போது ஒரு முனிவர் அங்கேயே குளித்துக் கொண்டிருந்தார். அவருக்குப் பிறகு குளிக்க அவர்கள் காத்திருந்தார்கள். நீண்ட நேரமாகிவிட்டதால் திரௌபதி முனிவரிடம், "ஏன் இன்னும் வரல? ரொம்ப நேரம் ஆகுது. நாங்க குளிக்கணும்" எனக் கேட்டார். முனிவர் பதிலளிக்கையில், "என் ஆடை ஆற்றில் அடித்துச் சென்று விட்டது. அதனால் வர முடியவில்லை" என்றார். அதற்காக திரௌபதி ஒரு துணிக்கையை கொடுத்தாள். ஆனால் அந்தத் துணியும் ஆற்றில் அடித்துச் சென்றது. மறுபடியும் இன்னொரு துணிக்கையை கொடுத்தாள். அதுவும் சென்றது. மீண்டும் கொடுக்க முயன்றபோது முனிவர் கூறினார், "நீ ஏற்கனவே உன் சேலையை ஏராளமாக கொடுத்து விட்டாய். உன் தோழிகளிடம் கேள்." ஆனால் அவர்கள் சிரித்தனர். அதனால் திரௌபதி தன் சேலையைத் தொடர்ந்து கொடுத்தாள். அந்த முனிவர் இறுதியில் ஒரு வரம் கொடுத்தார். "உனது மனதிற்கு எந்தப் பிரச்சனையும் வந்தாலும் நேரடியாக கடவுள் உன்னை காப்பாற்றுவார்." திரௌபதி செய்த நற்கர்மமே அவளைக் காத்தது. மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் கர்மா ஒன்றுதான். நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும்.